வழியா பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு ஃபயரான வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டை உள்ளே இறக்கியிருக்காங்க. அவங்க உள்ளே இறங்கின உடனே கேப்டன்சி பதவியையும் ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஃபயரான விஷயங்கள் அவங்க ஒரு பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தாலுமே, உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து 4 வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டில் 400 வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட் உள்ளே போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும், புரிய வச்சாலும், என்ன சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க கேமை விளையாடி இருக்கக்கூடிய ஒரே ஆள் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் கிடையாது, பார்வதி அவங்க மட்டும்தான். அவங்க பாட்டுக்கு நான் சொல்கிறது தான் சரி, நீ கேட்குறது தான் கேளு, இல்லைனா நீ கிளம்பு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் விளையாடுவேன்னு அவங்க ஒரு கேமை விளையாடுறாங்க பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு வெளில இருக்கவங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சமாச்சு அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்லேயும் நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேம் இருந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க விளையாடின மாதிரி இவங்க விளையாடினாங்களா அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை, அவங்கள மிஞ்சி இவங்க வேறு டபுள் ட்ரிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க விளையாடிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளேவை யாராச்சும் விளையாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் பார்ப்பேனான்னு எனக்கே தெரில. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரை என் வாழ்க்கையில் சரி, இந்த ஹிந்தி பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ், வேறு என்ன தெலுங்கு பிக் பாஸ், மலையாளம் பிக் பாஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் எந்த பிக் பாஸ்லேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலான்னு நான் நினைக்கிறேன்.